பெங்களூரை சேர்ந்த ஒரு மலையாளி கப்பல் 20 வருஷமா ஒரு ஸ்கேமை பிளான் பண்ணி 1300 பேர் கிட்ட 100 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. என்னென்ன டீடைல்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டாமி ஏவி ஷைனி டாமின்ற ஒரு மலையாளி கப்பல் 20 வருஷமா பெங்களூர்ல ANA சிட் ஃபண்ட்ஸ் ஒரு கம்பெனி நடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த சிட் ஃபண்ட்ஸ்ல இந்த கப்பல் டார்கெட் பண்ணி யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்கன்னா, கேரளாவை சேர்ந்தவங்க, அபார்ட்மெண்ட் அசோசியேஷன், ரிலீஜியஸ் குரூப், இவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி தான் இதுல எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. இவங்களை நம்பி எப்படி இத்தனை பேர் அதுல காசு போட்டிருக்காங்கன்னா, அந்த ஏரியால நடக்கக்கூடிய ஸ்கூல் ஈவெண்ட்ஸ், ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸ், கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே இவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்பான்சர் பண்ணி நிறைய காசு கொடுத்தனால மக்கள் எல்லாருமே வந்து ஓகே இவங்க நல்லவங்க தான் போல ஸ்பான்சர்லாம் பண்றாங்க, ஸோ இவங்க கூட சேர்ந்து நம்மளும் வளரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 20 வருஷமா இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவங்களும் நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஜூலை 3ஆம் தேதி அவங்க போன்ஸ் எல்லாமே சுவிட்ச் ஆஃப், அங்க இருக்க வீடு எல்லாமே வித்துட்டாங்க, கார்ஸ் எல்லாம் வித்துட்டாங்க. அண்ட் CCTV ஃபுட்டேஜ்ல அவங்க பெரிய சூட்கேஸோட கார்ல எங்கேயோ போற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்பதான் இவங்க ஒரு ஸ்கேமர்ஸ்னு எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இதுல 350 பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இந்த கேஸை கையில் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எவ்வளவு வருஷம் சேர்த்து வச்ச காசு எல்லாமே இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம், அது எல்லாமே ஒரே நாள்ல காணாம போயிடுச்சு, எப்படியாச்சும் தேடி கொடுங்க, எப்படியாச்சும் அவங்களை பிடிச்சி அந்த காசை மீட்டு கொடுங்கன்ற மாதிரி ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸும் இதெல்லாமே கன்சர்னா எடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல போக போக தான் தெரிய வரும் அவங்க காசுலாம் மீட்டப்பட்டுச்சா இல்லையான்றது எல்லாமே தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டட் டு ப்ரோவோக் நியூஸ்.